யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆவியானவர் சபைக்கு, சமுதாயத்திற்கு, நாம் சார்ந்திருக்கிற இந்த உலகத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுக்கிறதான பெரிய வாக்கு தத்தம் என்ன? நீங்களும் நானும் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்போமானால், உலகத்தில் அல்ல, நாம் சார்ந்திருக்கிறவர்கள் மத்தியில் அல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் மத்தியில் அல்ல, இந்த உலகத்திலே நாம் நம்புகிற அநேக மக்களிடத்தில் இல்லை, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற போது என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், அப்படின்னா வற்றாத ஒரு நதி, வற்றாத ஒரு கிரியை ஓடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஏதோ ஒரு குறைவான அனுபவத்தில் நான் ஆசீர்வாதத்தை பெறுகிறவன் அல்ல, அதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நீங்களும் நானும் அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற பொழுது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் இது ஆழமா நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் வற்றாத, ஒருபோதும் வற்றாத, என் தேவைகள் மத்தியில, என்னுடைய எதிர்பார்ப்புகள் மத்தியில, என்னுடைய காரியம் சிறிதாயிருந்தாலும் பெரிதாயிருந்தாலும், என்னுடைய தேவை சின்னதாயிருந்தாலும் பெரிதாயிருந்தாலும், அது ஒரு நாளும் நான் தோல்வி அடையாதபடி, தாகம் அடையாதபடி என் ஆண்டவர் என் உள்ளத்திலிருந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்காய் தந்தருளுவார். வசனம் சொல்லுகிறது, ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்று அவர் சொல்லல, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப பெரியது. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மை ரொம்ப பெரியது. ஆண்டவர் சொல்லுகிறார், நதிகள் ஓடும். உன்னுடைய காரியங்கள் என்னவாயிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் நதிகளை ஆண்டவர் ஓட பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம அப்படியே யோசிக்க அநேக காரியங்கள் நமக்குள்ளே வந்து கொண்டிருக்கும். ஒரு வேளை ஒரு நதி போகுமானால் அது ஒரு திசையிலே போகும், அந்த திசையிலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நதிகள் ஓடும் என்று சொன்னால் என்னுடைய திசைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, என்னுடைய வழிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, நான் எந்த இடத்தையெல்லாம் நோக்குகிறேனோ, எந்த பாதைகளிலெல்லாம் நான் செல்லுகிறேனோ, எல்லா இடங்களிலேயும் கர்த்தர் எனக்காக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை அவர் ஓடும்படி செய்வார். அல்லேலூயா. நான் வலப்பக்கம் போனாலும் அங்கே ஒரு நதியை நான் பார்க்க முடியும், நான் இடப்பக்கம் போனாலும் அங்கே ஒரு நதியை நான் பார்க்க முடியும். எந்த திசையில என் ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனாலும், ஒருவேளை மகிழ்ச்சியின் காரியமாக இருக்கலாம், ஒருவேளை என்னை சோதிப்பதற்கான ஒரு சிச்சையின் காரியமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திர நிச்சயம், நான் போகிற, நான் காண்கிற, நான் பழகுகிற எல்லா இடங்களிலேயும் எனக்காக கர்த்தர் ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதியை அவர் பாய பண்ண உண்மை இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில நம்ம இதை விசுவாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை பல முறை கேட்டிருக்கலாம், பல சந்தர்ப்பங்களிலே கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு காலையில உங்களுக்கு எனக்கு ஒரு அழகான வெளிப்பாடை ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு நதி மாத்திரம் அல்ல, எனக்கு நதிகளை ஆண்டவர் எனக்காக புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் செல்லுகிற ஒரு பாதையில் மாத்திரம்தான் நான் ஜீவ தண்ணீர் உள்ள நதியை பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லல. நான் எந்த திசையில் பிரயாணம் பண்ணினாலும், நான் எந்த சூழ்நிலையில் பிரயாணம் பண்ணினாலும், எல்லா இடத்திலேயும் என் தாகம் தீர்க்கிறதான ஒரு நதி என் கூடவே இருக்கிறது. அது ஜீவ தண்ணீர் உள்ள நதி, ஒரு காலம் வற்றாத, ஒரு காலம் மாறி போகாத ஒரு பெரிய நதியை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக எனக்காக தருவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? அல்லேலூயா. 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். யோவான் 4வது அதிகாரம்
14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஸ்தோத்திரம். முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தருகிறார், ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொன்னார். நதி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உற்பத்தி ஆகிற ஒரு இடம் உண்டு, நதிகள் உருவாகுகிறதான ஒரு இடம் உண்டு. ஸ்தோத்திரம். அது ஒரு வேளை மிக அதிகமாய் நாம் சொல்ல போனால் அது மலைகளிலிருந்து நதியானது உருவாகி அது சமவெளிக்குள்ளே வந்து அது எல்லாருடைய தாகத்தை தீர்க்கிறதாய் காணப்படுகிறது. இப்போ தாமிரபரணி ஆறு எடுத்துக்கொண்டால் அது அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில உருவாகி அது அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நதிகள் நான் வைத்திருக்கிறேன் மகளே. ஆனால் அந்த நதி எங்கே இருந்து உருவாகிறது? அது எங்கே இருந்து அந்த நதி உருவாகிறது? இங்கே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? நதி எங்கே இருந்து உருவாகிறது? எனக்குள்ளே இருந்து. எனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற அது பெரிய நீரூற்றாய் காணப்படுகிறது. அந்த நீரூற்று மூலமாகத்தான் நாம் அநேக நதிகளை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படியானா நான் ஆண்டவரை விசுவாசிக்க 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 நான் தேவன் மேலே பற்று கொண்டவனாய் வாழ 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 எனக்குள்ளே ஒரு நதி உருவாகிறது. அது ஜீவ காலமாய் எனக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் நல்லவர். எங்கேயோ இருந்து ஒரு நதி ஆண்டவர் நமக்கு தந்தரல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்குள் தான் அந்த நதி உருவாகிறது. ஸ்தோத்திரம். உனக்குள் தான் நித்திய ஜீவ காலமாய் அந்த நதி ஊறுகிற ஒரு நீரூற்றாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மழை பெய்தால் ஆமென், அந்த மழையின் மூலமாக தண்ணீர் வரும், நீர் வீழ்ச்சிகள் வரும், அதிலிருந்து ஆறு வரும். இப்படியெல்லாம் நம்ம படிக்கிறோம். இது இயற்கையின் காரியங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிப்பாயானால், என்னை நீ நம்புவாயானால், என் பேரில் நீ பெரிய நம்பிக்கை கொள்வாயானால், நான் உனக்குள்ளேயே ஜீவ காலமாய் ஒரு நீரூற்றை உருவாக்குவேன். அது உனக்குள்ளேயே ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் என்ன அர்த்தம்? நம்ம நிறைய நேரத்தில் தாகம் அடைகிறோம், நிறைய நேரத்தில் தாகம் உள்ளவர்களாய் நம்ம மாறி விடுகிறோம், அநேக தாகத்தினாலே வறண்டு போய் விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உனக்கு வேண்டிய நீர், உன் தாகத்தை தீர்க்க வேண்டிய நீர் எல்லாம் நான் உனக்குள் வைத்திருக்கிறேன். அந்த உனக்குள் வைத்திருக்கிற நீர் உன்னுடைய விசுவாசத்தினாலே அது ஊறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய நீரூற்றாய் மாறும். அது ஜீவ காலம் எல்லாம் ஊறும். ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒரு வருடத்திற்கு அல்ல, ஜீவ காலம் முழுவதும் என் வாழ்க்கையிலே ஊறுகிற ஒரு நீரூற்று நான் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த அருமையான காலை வேளையில கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். ஜீவ கால பரியந்தம், ஜீவ கால பரியந்தம் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நீரூற்று ஊறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாது இருக்குமானால், நம்முடைய விசுவாசத்தை நாம் குறைபற்று காணப்படுவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர 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 நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என் உள்ளத்திலே கர்த்தர் தருகிற அந்த ஜீவ கால பரியந்தமும் ஊறுகிற ஊற்றாய் அது காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். எப்போ போய் பார்த்தாலும் அந்த ஊற்றை நான் பெற்றுக்கொள்ள முடியும், எப்போ போய் பார்த்தாலும் அந்த நீரூற்றின் வாழ்க்கையில் நான் காண முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம். கர்த்தர் நல்லவர். Glory to God. 1-2 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே
என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானதும் உம்மை வாஞ்சிக்கிறது. கர்த்தர் நல்லவர். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் நான் கண்டேன் என்று தாவீது வனாந்தரத்தில் இருக்கையிலே அவர் பாடுகிறதை நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. இரண்டாவதாக, எனக்குள்ளே தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டுமானால், எனக்குள்ள தேவனுடைய வல்லமையை நான் காண வேண்டுமானால், ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் வறண்ட விடாய்த்து போன தண்ணீர் இல்லாத வற்றி போன ஒரு வாழ்க்கை என்கிற சூழ்நிலை எனக்கு வந்தாலும் என் ஆத்துமா அவர் மேலேயே தாகமாயிருக்கணும், என் மாம்சமும் அவரையே வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் பிரிவு வரும். எதுக்கெல்லாம்? ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உண்மைதானே? ஆத்மாவுக்கும் மாம்சத்துக்கும் சில நேரம் ஒத்து போகாது. ஆத்மா சில நேரம் சொல்லும், ஆமே கர்த்தர் என்னை விட மாட்டார்னு சொல்லும். ஆனால் என் மாம்சம் அதற்கு ஒத்துக்கொள்ளாது. ஆமே, பலவீனம், போராட்டம், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும். தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, வறண்ட விடாய்த்த தண்ணீரற்றதுமான நிலத்தில் உன்னுடைய ஆத்துமாவும் என்னை வாஞ்சிக்கணும், உன்னுடைய மாம்சமும் என்னை வாஞ்சிக்கணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியும். பல சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்க முடியும். என் ஆத்துமா ஒருவேளை நான் ஆண்டவரால் அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளையாக இருப்பதனால அவரையே நோக்கி என்னுடைய ஆத்துமா பார்க்கும். ஆனால் என் மாம்சம் பலவீனம் உள்ளதாய் மாறிவிடுகிறது. மாம்சத்தில் அந்த விசுவாசத்தின் கிரியைகள் என்னால் கொண்டு வர முடியலை. மாம்சத்தில் தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஆவியின் அந்த அபிஷேகத்தின் கிரியைகளை மாம்சத்தில் நான் காண முடியலை. சோர்ந்து போய் விடுகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் தாவீது சொல்லுகிறார், வறண்ட விடாய்த்த தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உங்கள் மேலே தான்ப்பா தாகமாக இருக்குது, உங்கள் மேலே தான்ப்பா என்னுடைய மாம்சமும் வாஞ்சியாக இருக்கிறது. ஆகவே நான் உம்முடைய மகிமையையும் உம்முடைய வல்லமையும் கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். அது எத்தனை பெரிய வறண்ட சூழ்நிலையானாலும், எத்தனை விடாய்த்து போன சூழ்நிலையானாலும், எத்தனை தண்ணீரற்றமான ஒரு சூழ்நிலையானாலும், நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய மாம்சமும் அவரையே வாஞ்சிக்குமானால், அவரையே நோக்கி பார்க்குமானால், அவர் மகிமையானதை உங்களுக்காக எனக்காக செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகிமையையும் நான் கண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய உள்ளமெல்லாம் அவரை நோக்கி பார்க்கட்டும். அவர் மேல விசுவாசம் உள்ளவர்களாய். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை அப்படி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, ஸ்தோத்திரம், ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவர் என்னுடைய தாகத்தை எப்படி அவர் தீர்க்கிறார், எனக்குள்ள எப்படிப்பட்ட ஊற்றை ஆண்டவர் உருவாக்குகிறார். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை கவனிங்க. என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நான் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். முடிவு பரியந்தவன் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்புல களி கூறும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அப்படியானால் என்ன நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில? என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் பிரயாசப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி விடுகிறது அல்ல. ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிறைவேறும்படி நான் பிரயாசப்பட வேண்டும், நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அப்படி நான் வாழும்போதுதான் அந்த ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள முடியும். அல்லேலூயா. என்னுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில சத்துரு இடைபடுவானானால், அவன் உட்புகுவானானால் நான் அந்த தண்ணீரை பெற முடியாது.
அந்த ஊற்றை நான் காண முடியாது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பை விட்டு நான் என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நடப்பேனானால், தேவ சித்தத்துக்கு மாறாக என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் கிரியைகள் நடக்குமானால் என்னிலே அந்த ஊற்று ஊற முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடே நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் எப்பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி தரும். எவ்வளவு அழகான வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கப்படுகிற வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு உடைக்கப்படுகிற வாழ்க்கை இருந்தாலும், எவ்வளவு தூரம் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிற வாழ்க்கை இருந்தாலும், எனக்குள் ஒரு ரட்சிப்பு இருக்குமானால் அந்த ரட்சிப்பில் இருந்து நான் ஜீவ தண்ணீரை மகிழ்ச்சியோடு கூட நான் மொண்டு கொள்வேன். நான் மகிழ்ச்சியோடு கூட நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு எனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே 3 காரியங்களை ஆண்டவராகிய தேவன் இந்த காலையிலே உங்களுக்காக எனக்காக அவர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, ஆமென், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஆமென். இன்னைக்கு நீங்க பைபிள்ல குறிக்கிறதானாலும் சரி, டைரியில் எழுதுறதுனாலும் சரி, ஒரு காரியத்தை எழுதுங்க. எனக்காக நதி அல்ல, எனக்காக நதிகள் ஓடும். நான் பார்க்கிற திசையிலும் ஓடும். நான் இனிமேல் செல்ல வேண்டிய திசையிலும் எனக்காக ஒரு நதியை ஆண்டவர் வைத்திருப்பார். நான் கடந்து போகிற எந்த வழியானாலும் அங்கே ஒரு நதியை ஆண்டவர் எனக்காக வைத்திருப்பார், என் தாகத்தை தீர்ப்பதற்காக. அல்லேலூயா. இதை நீங்கள் நல்ல ஆழமாக எடுத்துக்கொண்டு ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த பலனை ஆவியானவர் தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனப்பா என்று சொல்லி நான் எதிர்பார்த்து ஆண்டவரே என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பாதைகள் எதுவாய் இருந்தாலும், அது எந்த திசை நோக்கி இருந்தாலும், அது எந்த எல்லை நோக்கி இருந்தாலும், எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் எனக்காக ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தில் நம்ம கடந்து வருவோம். ஆமென். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் கொடுக்கும் தண்ணீர், ஆமென், ஒவ்வொரு காலமும் நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு நீரூற்றா எனக்குள்ளே காணப்படும். அல்லேலூயா. ஆமென். நதிகளை ஆண்டவர் எனக்காக வரவிடுகிறது உண்மைதான். ஆனால் அந்த நதிகள் உருவாக வேண்டும் என்று சொல்லி உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரமும் நீங்க தான். அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். என் ஆண்டவர் நதியை உருவாக்குறது உண்மைதான். ஆனால் அதற்கென்று தெரிந்து கொள்கிற பாத்திரம் நீங்களும் நானும் தான். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் எல்லாம் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் காணப்படும். அல்லேலூயா. ஆகவே இந்த கிரியைகளை நீங்க விசுவாசிங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது பாடுகிறார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, ஸ்தோத்திரம், என் ஆத்துமா உங்க மேல தாகமா இருக்குப்பா, என் மாம்சமும் உங்க மேல வாஞ்சியா இருக்கிறதாகவே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வல்லமையை நான் பார்க்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உம்முடைய மகிமையை நான் கண்டேன் என்றவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, இந்த மாதம் நீங்க ஒன்ன விசுவாசிங்க. என்ன சூழ்நிலையில காணப்பட்டாலும் என் ஆத்துமாவும் என்னுடைய மாம்சமும் அவர் மேலேயே வாஞ்சியாயிருக்கும், தாகமாயிருக்கும். ஆகவே அவருடைய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் நான் இந்த மாதத்திலும் காண்பேன், வரப்போகிற காலங்களிலும் காண்பேன் என்று நாம் விசுவாசிப்போமானால் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஆண்டவர் தருகிற நீரூற்றானாலும், எனக்குள்ளே ஆண்டவர் தருகிற நதியானாலும் அது என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்வதிலே உண்டாயிருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ஒவ்வொரு நாளும் அந்த ஊற்று, ரட்சிப்பின்கிற ஊற்றிலிருந்து நான் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக, சந்தோஷமாய் நான் வாழும்படியாக, மகிழ்ச்சியோடு கூட நான் ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் எனக்கு தேவன் தந்த ரட்சிப்பில் இருந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, என் தாகம் தீர்க்கிற வாழ்க்கையை என் ஆண்டவராகிய தேவன் எனக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் அதை தருகிறார். கர்த்தர் நல்லவர். நம்ம எழுந்து நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்மோடு கூட இந்த மாதத்தில் அவர் பேசி இருக்கிறார். இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு என்னோடு கூட பேசி இருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்கள் எங்க இருந்து கேட்டாலும், எந்த முறையில கேட்டாலும், எந்த நேரத்தில் கேட்டாலும், ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. ஆமென், ஸ்தோத்திரம். அவரிடத்தில் நீங்களும் நானும் விசுவாசமா இருப்போமானா நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிங்க தேவ பிள்ளையே, என் அன்பு குடும்பத்தாரே, நீங்க இதை விசுவாசிங்க. ஓ ஹல்லேலூயா, ஓ glory to God. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் தொலைக்காட்சி பெட்டி முன்பதாகவோ யூடியூப் முன்பதாக உட்கார்ந்து இந்த செய்தியை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஐயா நான் உன்னை விசுவாசிக்கிறேன் ஐயா, என் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். ஹல்லேலூயா. என் பாதைகள் எதுவாயிருந்தாலும், என் திசைகள் எதுவாயிருந்தாலும், என் ஆண்டவரே நீ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை எனக்காக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளா உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், அந்த நதி உனக்குள்ளே விசுவாசத்தினாலே ஊறுகிற ஊற்றாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற பொழுது அந்த நதி உங்களிடத்திலிருந்து தான் பாயும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நதி உங்களுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் அது மாறி ஒரு பெரிய நதியாக வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். விசுவாசித்தீங்களா? ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு காலையில் விசுவாசிப்போம். ஆண்டவரே, எனக்குள் தான் அந்த நதி ஊறுகிறது, எனக்குள் தான் அந்த நதி ஊறி நீரூற்றாய் மாறி அதுதான் எனக்குள்ளே நதியாய் புறப்பட்டு வருகிறதப்பா. உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை வறண்டு போன ஒரு வாழ்க்கை போல, விடாய்த்து போல, இனி ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, தண்ணீரற்ற ஐயோ என்னுடைய தாகம் தீர்க்கப்பட முடியாமல் நான் காண்கிறேனே, காணப்படுகிறேனே என்று சொல்லி ஒருவேளை என் அன்பு ஜனமே, என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். தாவீது வனாந்தரத்தில் இருக்கையில பாடினார், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொன்னது போல அந்த தாகம், அந்த வாஞ்சை உங்களுக்குள் காணப்படுமானால் அவர் செய்கிற மகிமையான கிரியைகளை, அவர் செய்கிற வல்லமையான கிரியைகளை, தண்ணீரற்றதான வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு தாகத்தை தீர்த்து நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படும் மகனே, பிரயாசப்படும் மகளே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றவளாய் நீ இராதே. ஏனென்றால் அங்கேதான் உன் தாகம் தீர்க்கிற ஒரு நீரூற்றை, அங்கேதான் தாகம் தீர்க்கிற ஒரு தண்ணீரை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு தருவார். ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்றதான ரட்சிப்பை இழந்து விடாதிருங்கள். கடைசி வரையில ரட்சிப்பை காத்துக்கொள்ள போராடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிப்பின் இந்த ஊற்றுகளில் இருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவன். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வரட்டும், என் வாழ்க்கையில வரட்டும், எங்க சபைகளில் வரட்டும். ஐயா ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்குள்ள வரட்டும் ஐயா, இந்த நன்மை இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினாலே உண்டாகிற இந்த பெரிய மகிழ்ச்சி எல்லா குடும்பத்திலும் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தகப்பனே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உங்க மேல விசுவாசம் வைக்கிறனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு சொல்லிங்களே, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில நாங்கள் அநேக தாகமுடையவர்களாக இருக்கிறோம், அநேக காரியங்களுக்காக ஏங்கி தவிக்கிறோம் ஐயா. ஆனால் இந்த காலையில ஒன்றை விசுவாசிக்கிறோம், நாங்கள் உம்மிடத்துல விசுவாசமாய் இருக்கிற பொழுது எங்கள் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுன்னு சொன்னீங்களே, அதை அப்படியே விசுவாசிக்கிறோம், அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள ஊறுகிற ஊற்றாய் அதை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். தண்ணீரற்ற நிலத்தில் கூட நாங்கள் நின்று உம்முடைய முகத்தை தேடும் போது, உம்மை வாஞ்சிக்கும் போது எங்களுக்கு உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை காட்டி எங்களை ஆசீர்வதிக்கிறவராமே. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியான வாழ்க்கையை என் ஆண்டவர் எங்களுக்கு தருகிறீரதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் வரப்போகிற ஒவ்வொரு காலங்களிலும் இந்த வார்த்தைகளினாலே தேவன் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாகிற விடுதலை, சுகம், தாகம் தீர்க்கிற உம்முடைய பெரிய கிரியை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக, இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பெற்றுக்கொள்ளட்டும். தாகம் அடையாத ஒரு ஜீவ தண்ணீர் ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.